ஒரு நிமிஷம் இருங்க இருங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கொஞ்சம் கேட்டு போங்க. ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க அப்படின்னு. எந்த இடத்துல உங்களை வெட்கப்பட நான் விட மாட்டேன். என் ஆஃபீஸில் நான் வெட்கப்பட்டோன்னா, என் பிஸ்னஸில் நான் வெட்கப்பட்டோன்னா, என் படிப்பில் நான் வெட்கப்பட்டோன்னா கிடையாது மகனே மகளே, நீ வெட்கப்பட மாட்டேன். வசனம் சொல்லுதுங்க. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை அப்படின்னு வசனமே சொல்லுது. ஏசப்பாக்காக தானே வெயிட் பண்ணுறீங்க, அவருடைய சமூகத்தை தானே காத்து கொண்டு இருக்கீங்க. அப்போ அவர் ஏங்க உங்களை வெட்கப்பட விட போகிறாரு? அவர் வெட்கப்பட விட மாட்டாருங்க. நிறைய மனுஷங்க உங்களை வெட்கப்படுற சூழ்நிலை உங்களை மாற்றலாம். உங்கள் படிப்பில் நீங்கள் தோல்வியடையலாம், குடும்ப காரியத்தில் தோல்வியடையலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், வியாதி நெருக்கலாம், பிஸ்னஸில் தோற்று போகலாம், வாழ்க்கையே வேணான்னு சொல்லி நீங்கள் வாழ்க்கையை பார்த்து ஓடி போகலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உன்னை எங்கேயும் வெட்கப்பட விட மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா நீ என்னுடைய பிள்ளை அப்படின்ட்டு. ஏசப்பாக்க காத்திருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டே போக மாட்டாங்களாமா. ஒரு இடத்துல வசனம் சொல்லுது, வேதத்தை அறியறவங்க வெட்கப்படுவதில்லையம்மா. பைபிள் வசனத்தை நம்ம தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா, அதை அறிஞ்சிருக்கோம்னா, அதை படிச்சுன்னு இருக்கோம் அப்படின்னா நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோங்க. இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையை மாற்றுங்க. ஏசப்பா வார்த்தை மூலமா உலகத்தை ரட்சித்தாரு. அவருடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையை இன்னைக்கு மாற்ற போகுதுங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை மாறப்போகுதுங்க. நீங்கள் எந்த காரியத்தில் பயந்து கொண்டு வெட்கப்பட்ட சூழ்நிலை காணப்படுறீங்களோ அந்த வெட்கத்தை ஆண்டவர் இன்னைக்கு மாற்ற போறாரு. இதை விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுங்க. வெட்கப்பட்ட சூழ்நிலை காணப்படுற நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிட்டு ஏசப்பா இருக்கான்னு சொல்லுங்க. முடிஞ்சா ஃபாலோ பண்ணிட்டு போங்க. கர்த்தர் நல்லவருங்க, உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென்.